கொள்ளிவாய் பிசாசு. இந்த பேரை கேட்டாலே தமிழ்நாட்டுல இருக்க பாதி கிராம மக்கள் பயத்துல அஞ்சு நடுங்குவாங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண பேய் இல்ல. இரவு நேரத்துல தனியா போறவங்களை கொடூரமா தாக்கக்கூடிய ஒரு நெருப்பு பேய். பொதுவா அகாலம் மரணம் அடைஞ்சவங்களோட ஆத்மா சாந்தி அடையாம பூலோகத்துல நெருப்பு உருவத்துல சுத்தி தெரியும். அதுதான் கொள்ளிவாய் பிசாசு அப்படின்னு பல பேர் நம்புறாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, இரவு நேரத்துல நீங்க தனியா வயக்காட்டு பாதையில நடந்து போகும்போது உங்க முன்னாடி ஒரு நெருப்பு உருவம் எந்திரிச்சு நிக்குது. அதை பார்த்து பயந்து போன நீங்க அங்கிருந்து தெரிச்சு ஓடி வரீங்க. அப்போ அந்த உருவமும் உங்களை பின்தொடர்ந்து ஓடி வருது. நீங்க எந்த அளவுக்கு வேகமா ஓடுறீங்களோ அதே வேகத்துல அந்த நெருப்பு உருவம் உங்களை பின்தொடர்ந்து வருது. அப்படி வரும்போது என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, உண்மையாவே நம்மளை துரத்திக்கிட்டு வர்றது ஒரு கொள்ளிவாய் பிசாசு தானா இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு? உண்மையாவே அது ஒரு பேயா இருந்தா நீங்க ஓடும்போது உங்களை துரத்துற அந்த உருவம் நீங்க நிக்கும் போது எப்படி சரியா அதுவும் நிக்குது? உண்மையாவே இறந்தவங்களோட ஆத்மாதான் கொள்ளிவாய் பிசாசா மாறுதா? எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்துல உண்மையாவே கொள்ளிவாய் பிசாசுங்கிற ஒண்ணு இருக்கா இல்ல அதெல்லாம் நம்மள முட்டாளாக்குறதுக்காக சொன்ன கட்டு கதையா? அப்படின்னா கொள்ளிவாய் பிசாசுக்கு பின்னாடி இருக்க அந்த ரகசியமான உண்மைதான் என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இது ஹாரர் நைட் தமிழ் வழங்கும் உண்மையா பொய்யா. இப்போ நான் கேட்ட கேள்விகள் உங்களை கண்டிப்பா யோசிக்க வச்சிருக்கும். இந்த கொள்ளிவாய் பிசாசு அப்படிங்கிற கதை ஏதோ இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. இது பல 100 வருஷத்து நம்பிக்கை. இது உண்மையா பொய்யா அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இத பத்தி நம்ம ஊர் மக்கள் என்னதான் சொல்றாங்க, வாங்க அதை முதல்ல பார்ப்போம். இந்த கொள்ளிவாய் பிசாசு பத்தி நீங்க உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற விஷயம் கொள்ளிவாய் பிசாசா, ஐயோ அது வயக்காட்டுல சுத்துற ஒரு கொடூரமான பேய்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் கிராமத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. யாரெல்லாம் அகால மரணம் அடைகிறாங்களோ அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாம அவங்க ஒரு பேயா மாறி சுத்துவாங்க அப்படின்னு. அதுவும் குறிப்பா வயக்காட்டுலயோ இல்ல ஒரு பாலடைஞ்ச கிணத்துலயோ விழுந்து இறந்து போனா அவங்களோட ஆத்மா அந்த இடத்தையே சுத்தி வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் அது சாதாரண உருவத்துல வராது. வாயில ஒரு கொள்ளி கட்டைய கவ்விக்கிட்டு நெருப்பு மாதிரி பறந்து வரும். அந்த நேரத்துல யாராவது அங்க போனா அவங்கள அது கொடூரமா துரத்த ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல பயந்து நடுங்கி ஓடுறவங்க இரவு நேரத்துல வழி தெரியாம ஒரு பள்ளத்துலயோ இல்ல பாலடைஞ்ச கிணத்துலயோ விழுந்து இறந்து போறாங்க. அப்படி இறந்தவங்கள தான் நம்ம ஊர் மக்கள் இவங்களை கொள்ளிவாய் பிசாசு தான் அடிச்சு கொன்னு இருக்கு அப்படின்னு ஒரு கட்டு கதையை கிளப்பி விடுறாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி அவன் உண்மையாவே பள்ளத்துல தான் விழுந்து இறந்தானா இல்ல அந்த கொள்ளிவாய் பிசாசு தான் அடிச்சு கொன்னுச்சா அப்படிங்கறதும் யாருக்கும் தெரியாது. ஆனா காத்துல மிதந்து வருதே அந்த நெருப்பு உருவம், அது 100% உண்மை. இன்னைக்கும் நம்ம ஊர்ல இருக்க டெல்டா மாவட்டங்கள்ல தஞ்சாவூர் பகுதிகளில் இரவு நேரத்துல வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போறவங்க அந்த நெருப்பு உருவத்தை பார்த்ததா சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அப்படின்னா அந்த நெருப்பு உருவம் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கா? உலகத்துல வேற எங்கேயுமே இல்லையா? இதை நாம தேடி பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. ஏன்னா இந்த கொள்ளிவாய் பிசாசு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமான பேய் கிடையாது. உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல 100 வருஷமா இந்த உருவத்தை பார்த்து மக்கள் பயந்திருக்காங்க. குறிப்பா இங்கிலாந்துல இத வில்லோதி விஸ்ப் இல்லனா ஜாக்கோ லேண்டன் அப்படின்னு சொல்றாங்க. இருட்டுல போறவங்களை திசை திருப்பி அவங்கள ஒரு ஆபத்துல மாட்டி விடுற ஒரு தேவதை அப்படின்னு அந்த இங்கிலாந்து மக்கள் இத நம்புறாங்க. ஜப்பான்ல இத ஹிடோடமா அப்படின்னு சொல்றாங்க. இறந்து போனவங்களோட ஆத்மா அவங்க உடலை விட்டு பிரிஞ்சு ஒரு நெருப்பா மிதக்குது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. ஆஸ்திரேலியாவுல இத மின்மின் லைட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், எப்படி சம்பந்தமே இல்லாம பல நாடுகள்ல ஒரே மாதிரியான அமானுஷ்யமான சம்பவம் நடக்கும்? அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க அந்த ரகசியம் என்ன? இங்கதான் நம்மளோட சயின்ஸ் உள்ள வருது. பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை. ஆனா இந்த கொள்ளிவாய் பிசாசு அப்படிங்கிற கதையில சயின்ஸ் நமக்கு ரொம்ப பெரிய விளக்கத்தை கொடுக்குது. நாம எல்லாரும் பார்த்து பயப்படுற அந்த கொள்ளிவாய் பிசாசுக்கு சயின்ஸ்ல சொல்ற பேரு இக்னிஸ் ஃபடோஸ், அதாவது முட்டாள்களின் நெருப்பு. அந்த நெருப்பு எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க.
இந்த மாதிரி நெருப்பு எங்கெல்லாம் அதிகமா வரும்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, குறிப்பா வயல்வெளிகள்ல, சதுப்பு நிலங்கள்ல, சுடுகாட்டுல, சேரும் சகதியுமா இருக்க இடங்கள்ல, இந்த மாதிரியான இடங்கள்ல தான் நம்ம அதிகமா பார்க்க முடியும். இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. இந்த மாதிரி ஈரமான பகுதிகளில் கீழே விழுகிற செடி கொடிகள், மரக்கிளைகள், இல்லனா இறந்து போற விலங்குகள், இதெல்லாம் சேத்துக்கடியில பல 100 வருஷமா மக்கி போய்கிட்டு இருக்கும். அப்படி சூரிய வெளிச்சம் பெருசா இல்லாம சேத்துக்கடியில மக்கி போற அந்த தாவரத்துல இருந்து ஒரு விதமான கேஸ் வெளியே வரும். அதுவும் குறிப்பா மீத்தேன் அப்புறம் பாஸ்பைன் அப்படிங்கிற 2 கேஸ் வெளியே வரும். இதுல இந்த பாஸ்பைன் கேஸுக்கு ஒரு விசித்திரமான கேரக்டர் இருக்கு. அது காத்துல இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும். அதாவது தண்ணிக்கு அடியில இருந்து ஒரு பபுள் மாதிரி வெளியே வர அந்த பாஸ்பைன் கேஸ் காத்துல இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது தன்னாலேயே தீப்பிடிச்சு எரியும். அதுக்கு யாரும் நெருப்பை பத்த வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இங்கதான் மறுபடியும் நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்படி தீ பிடிச்சி எரியிற அந்த கேஸ் எப்படி 3 அடி 4 அடி உயரத்துல எரியுது அப்படின்னு. இந்த பாஸ்பைன் மீத்தேன் கேஸ் அப்படிங்கிறது நம்ம சுவாசிக்கிற காத்தை விட ரொம்பவே லேசானது. அதனாலதான் இந்த நெருப்பு தரையில எரியாம ஒரு 4-5 அடி உயரத்துல எரியுது. இதை இரவு நேரத்துல நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் அங்க கொழுந்து விட்டு எரியற மாதிரி நமக்கு தோணும். இந்த நெருப்பு ஏதோ ஒரு கேஸ்னால எரியுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னா எப்படி நம்ம ஓடும்போது அந்த நெருப்பு நம்மளை பின்தொடர்ந்து வருது அப்படிங்கிற கேள்வி நம்மள பல பேருக்கும் எழும். இங்கதான் சயின்ஸ் எவ்வளவு பிரமிப்பானது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரும். நாம அமைதியா ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்க வரையிலும் அந்த நெருப்பும் ஒரே இடத்துல தான் மிதந்துகிட்டு இருக்கும். ஆனா அது ஒரு பேய் அப்படின்னு அதை பார்த்து நம்ம பயந்து ஓட ஆரம்பிக்கும் போது நம்மளோட உடம்பு காத்த கிழிச்சுக்கிட்டு முன்னாடி போகும். அப்படி போகும்போது நமக்கு நேர் பின்னாடி ஒரு சின்ன கேப் உருவாகும். அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக நம்மளை சுத்தி இருக்க காத்தெல்லாம் அந்த இடத்தை நோக்கி இழுக்கப்படும். அப்படி இழுக்கப்படும் போது காத்துல ரொம்ப லேசா மிதந்துகிட்டு இருக்க அந்த நெருப்பும் காத்து இழுக்கிற திசையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதாவது நம்ம எந்த திசையை நோக்கி ஓடுறோமோ அந்த திசை பக்கமா அந்த நெருப்பும் இழுக்கப்படும். அதை பார்க்குற நம்மளோட மூளை நெருப்பு நம்மளை துரத்துது அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேகமா நம்மளை ஓட வைக்கும். நம்ம எந்த அளவுக்கு வேகமா ஓடுறோமோ அதே வேகத்தோட அந்த நெருப்பும் நம்மளை பின்தொடர்ந்து வரும். நம்ம ஓடுறதை நிறுத்திட்டோம்னா அந்த நெருப்பும் அங்கேயே நிற்கும். இததான் நம்ம கொள்ளிவாய் பிசாசு அப்படின்னு இத்தனை நாளா தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ சயின்ஸ் படி பார்த்தோம்னா கொள்ளிவாய் பிசாசு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இந்த சயின்ஸ் பத்தின நாலேஜ் இல்லாததுனால இரவு நேரத்துல அந்த எரியற நெருப்பை பார்த்ததுமே அது ஒரு பேய் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்த பிறகு உங்கள எத்தனை பேருக்கு கொள்ளிவாய் பிசாசை நேர்ல பார்த்த அனுபவம் இருக்கு? அப்படி இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே மாதிரி சுவாரஸ்யமா பேய்களை பத்தி தெரிஞ்சுக்கவும் பேய் கதைகளை கேட்கவும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.